அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு வேலை செய்த ஒரு யூத சிறுவன் அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்பதை அறிந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அவனுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய தலைமாட்டின் அருகே சென்று சொன்னார்கள். அந்த யூத சிறுவனுடைய தலைமாட்டின் அருகே சென்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்லிம் அஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிடு என் சிறுவனே, என்னோடு இருந்தவனே, இதை மொழியாமல் நீ மரணித்து விடாதே. அந்த சிறுவன் தந்தையை பார்த்தான். அபுல் காசிம் தந்தை சொன்னார், அபுல் காசிமுக்கு கட்டுப்பட்டு விடு, நான் யூதனாக இருக்கிறேன், நீ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுவிடு என்று தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார். அந்த குழந்தை மொழிந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிய வையுங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஒரு உயிரை நரகத்திலிருந்து நான் பாதுகாத்து விட்டேன் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.